கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சியில 12 ராசிகள்ல ஒரு 2 ராசி மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான கோடீஸ்வர யோகத்தை பெற போறீங்க. அந்த ராசிகள் எவையெல்லாம், அந்த ராசிகள் பெற போற பலன்கள் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். இந்த மாதம் அதாவது மே 2025ல 2 கிரக பயிற்சிகள் நடக்குது. ஒன்னு குரு பயிற்சி 15/5/2025ல குரு பயிற்சி ஆகுது. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தது ராகு கேது பயிற்சி 18ஆம் தேதி அந்த ராகு கேது பயிற்சிங்கிறது நடக்க போகுது. இந்த ராகு கேது பயிற்சியில ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறார். இந்த 2 பயிற்சிகளுமே திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த நாட்கள்ல பயிற்சி ஆகுது. வாக்கிய பஞ்சாங்கம் இல்ல, திருக்கணித பஞ்சாங்கப்படி. இதன் அடிப்படையில கோடீஸ்வர யோகம்னு சொல்லக்கூடிய மிக அபரிமிதமான பொருளாதார யோகம் பெறக்கூடிய 2 ராசிகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா 2 செக்ஷன் தான். ஒன்னு முதல் ராசி, இன்னொரு ராசி. இந்த 2க்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கோம். நீங்க அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். சொன்னபடியே இந்த 2 கிரக பயிற்சியில மிகச்சிறந்த அபரிமிதமான யோகம் பெறக்கூடிய 2 ராசிகள் இதெல்லாம் அப்படின்னா, ஒன்னு துலா ராசி, இன்னொன்னு தனுர் ராசி. 12 ராசிகள்ல ஏன் இந்த 2 ராசிகள் மட்டும் அபரிமிதமான பலன்களை பெறப்போகுது அப்படிங்கிறதுக்கு தனித்தனியா நான் விஷயங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட் துலா ராசி எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்கும். துலாத்துக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார். ஒரு சிறந்த அமைப்பு. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராகு கேது பயிற்சி, ராகுவானவர் 6ல இருந்து 5ஆம் இடத்துக்கும், கேதுவானவர் 12ல இருந்து 11க்கும் பயிற்சி ஆகிறார். இயல்பாவே உபஜயஸ்தானங்கள் அப்படிங்கிறது ராகு கேதுவுக்கு மிக உகந்தது. அதனாலேயே இந்த வருடம் 12 ராசிகள்ல மிகச்சிறந்த ராஜயோக பலன்களை பெற போறது துலா ராசிக்காரர்கள் தான். அதுலயும் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த, குறிப்பா அந்த 9ஆம் இடத்துக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வரவேண்டிய நீண்டகால பண பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கி உங்களுக்கு தேவையான அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது வரும். வேலையில இருந்துட்டு வந்த ஒரு ஸ்திரமற்ற நிலை, ஒரு ப்ரமோஷன் இல்ல, ரெகக்னேஷன் இல்ல, கடந்த காலங்களில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த 8ஆம் இடத்து குரு இயல்பாவே 6ஆம் அதிபதி 8ல இருக்கிறது அந்த அளவுக்கு பெரிய நன்மைகளை செஞ்சிருக்காது. அதாவது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்ல. சொந்த ஊர்லயே தொழில் பண்றோம், சொந்த ஊர்லயே இருந்து வேலை செய்யறோம் அப்படிங்கிற துளாராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருக்கோம். அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த வருடம் 2025 மேக்கு அப்புறமா சரியாக போகுது. மிகச்சிறந்த ஒரு ராஜயோக பலன்களை இந்த வருடம் பெற போறீங்க. அதுலயும் குறிப்பா அந்த வேலை தாங்க, வேலை, தொழில், பொருளாதாரம், இதுல தான் இந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில தான் துளாராசிக்காரர்கள் மிகச்சிறந்த பலன்களை பெற போறீங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள், பாஸ்போர்ட்டுக்கு, விசாக்கு, பிஆர் மாதிரியான விஷயங்கள், சரிங்களா, அதாவது வெளிநாட்டுக்கு தேவையான கவர்மெண்ட் ரிலேட்டடா நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே இந்த வருடம் எளிதாக வெற்றி கிடைக்கும். தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க. 5ல வரக்கூடிய ராகு எதுவும் ஹெல்த் இஷ்யூஸை கொடுப்பாரா அப்படின்னா இல்ல. அதை தான் குரு பார்த்து கட்டுப்படுத்துறாரு. ஏன்னா ராகு 5க்கு வந்தா கூட குருவோட 9வது பார்வை ராகுவை கட்டுக்குள்ள வச்சிருக்குது. இது மிகச்சிறந்த விஷயம். அதனாலதான் துளாராசிக்காரர்கள் இந்த வருடம் மிகச்சிறந்த ராஜயோக கோடீஸ்வர பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கோடிகள் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். உங்களோட முயற்சி, உங்களோட உழைப்பு, உங்களோட அதிர்ஷ்டம், அதாவது பாத்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்டங்கிறது மட்டும் வெறும் ராசியை மட்டும் வச்சு வர்றதில்ல. உங்களோட ஜனனகால ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அண்ட் ஜனனகால ஜாதகத்திலே அதுக்கான கொடுப்பனைகள் இருக்கணும். அப்பதான் அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும். அப்படிப்பட்ட சில துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல திசைகள் நடக்கும்போது உண்மையிலேயே நீங்க கோடிகளை தொற்றுவீங்க. எத்தனை கோடிங்கிறது உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். 500 கோடி சம்பாதிப்பீங்களா, 1000 கோடி சம்பாதிப்பீங்களா, இல்ல 1 கோடி சம்பாதிப்பீங்களா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும். எப்படி இருந்தாலும், அதாவது எந்த வயசுல துளாராசிக்காரர்கள் இருந்தாலும், எந்த ஒரு தன்மையில, எந்த ஒரு வாழ்க்கை முறையில நீங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த வருடம் பொருளாதார மேன்மை, கையில பணம் புரளும், கையில பணம் இருக்கும் அப்படிங்கிறதா, கையில பணம் சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பணம் வர்றதும் போறதுமா இருந்தா அது யோக காலம் கிடையாது. கைக்கு வர்றது ஆனா தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்லாம் இந்த வருடம் இருக்காது. கைக்கு வர்றது நிற்கும். 10 ரூபா வந்துச்சுன்னா 2 ரூபா தான் செலவு வரும். 8 ரூபா நம்மளால சேமிக்க முடியும். இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய சூழல்கள் வரும். அதே மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னொரு தொழில் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இன்னொரு தொழில் பண்றதுக்கான அந்த சூழல் இயல்பாவே உருவாக ஆரம்பிக்கும். தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு ப்ராடக்ட்டை இல்ல இன்னொரு சர்வீஸை உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க சேர்க்கலாம். அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். மெயினா இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா முயற்சிகளும் நீங்க தைரிய
தைரியமா ஒரு ரிஸ்க் மாதிரியான விஷயங்கள் கூட இந்த வருடம் தாராளமா எடுக்கலாம். அதுதான் இந்த 9ஆம் இடத்து குரு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள். குறிப்பா அந்த ராகுவையும் சேர்த்து பார்க்கறதுனால பெருசா தீய பலன்கள் அப்படிங்கிறது ராகு கேது பயிற்சினாலே வராதுங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது துலா ராசிக்கான மிக உயர்ந்த நல்ல பலன்கள். அடுத்தது தனுர் ராசிக்கு எப்படி இருக்கும்? ஏன் 2வது ராசியா நம்ம தனுர் ராசியை சொன்னோம், மற்ற ராசிகள்லாம் இல்லையா அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ராகுவும் குருவும் நல்ல இடங்களுக்கு வராங்க. ராகு பாருங்க 3ஆம் இடத்துல ஒரு முயற்சி ஸ்தானம். அது வந்து ராகுவுக்கு 3, 6, 10, 11 சொன்னா கூட 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் தான் மிகச்சிறந்த ராஜயோக பலன்கள். இது நீங்க நிறைய பேரோட ஜாதகத்தை ஆராய்ந்தா உங்களுக்கு தெரியும். நிறைய உயர்ந்த ராஜயோகம் கொண்ட ஜாதகங்கள்ல நான் இதை பார்த்திருக்கிறேன். அதாவது 3ல ராகு இருப்பாரு, அது சுபகிரகத்தோட வீடா இருக்கும், இல்ல சுபகிரகத்தோட பார்வையில அந்த ராகு இருப்பாரு, இல்ல 11ல ராகு இருக்கிறவங்க வந்து அதிர்ஷ்டம். அதாவது பாத்தீங்கன்னா இயல்பாவே அவங்க வந்து பெரிய குடும்பத்துல பிறப்பாங்க, அல்லது அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தகப்பனாருக்கு மிகப்பெரிய அளவுல செல்வம் பொருளாதாரம் அப்படிங்கிறது சேரும். இதே 3ஆம் இடத்துல ராகு இருக்க பிறந்தவங்க தங்களோட முயற்சியினால ஒரு 25-30 வயசுக்கு மேல மிகச்சிறந்த ராஜயோகத்தை பெறுவாங்க. அது வந்து அந்த சுபர்களோட பார்வை அல்லது சுபர்களோட சேர்க்கை பெற்ற ராகுவை சொல்றேன், 3ஆம் இடத்து ராகு. இதே இந்த 6, 10 அப்படிங்கிறது தொல்லையை கொடுத்து நன்மைகளை செய்யும். இது வந்து நான் ராகுவை பத்தி பேசிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா ராகுக்கு இது பயிற்சி இதுல இன்வால்மெண்ட் ஆகுது இல்லையா, அதனால அந்த உபஜய ஸ்தானங்கள்லயே 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானம். இந்த உபஜய ஸ்தானங்கள்லயே மிகச்சிறந்த ஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். உங்களோட முயற்சிக்கான மிகப்பெரிய வெற்றியை தனுர் ராசிக்காரர்கள் இந்த வருடம் அனுபவிப்பீங்க. குறிப்பா வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், குறைந்தது ஒரு 200-300 கிலோமீட்டராவது டிராவல் பண்ணி நீங்க மிகப்பெரிய அளவுல சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு உண்டான ஜாதகம் சிலருக்கு இருக்கணும். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்லயே பிறப்பாங்க, ஊர்லயே வேலை செய்வாங்க, ஊர்லயே அவங்களோட வாழ்க்கையும் முடியும். அப்படிலாம் இருக்கிற ஜாதகங்கள் நான் சொல்லல. இயல்பா இப்ப ஏதாவது ஒரு சரராசியில கிரகங்கள் இருந்து தசை நடத்திக்கிட்டு இருக்கும், உங்க ஜாதகமே வெளியூர் வெளிநாட்டு ஜாதகமா இருக்கும். அப்படிப்பட்ட தனுர் ராசிக்காரர்கள் வெளியூர் போறதுனால, அந்த 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால சொல்றேன், வெளியூர் போறதுனால நமக்கு மிகச்சிறந்த நன்மைகள், பொருளாதார மேன்மைகள், அந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற அந்த தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது இந்த குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வராரு தனுர் ராசிக்கு. மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. வீட்டில் இருந்துட்டு வந்த முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், குறிப்பா கணவன் மனைவி இடையே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், வீட்டில் இருந்த சொத்து பிரச்சனைகள், அம்மா அப்பா கூட இருந்த தகராறுகள், சகோதரர்களோட இருந்த முரண்பாடுகள், இது எல்லாத்தையுமே உட்கார்ந்து பேசி தீர்க்கிறதுக்கு ஒரு சரியான தருணம். உட்கார்ந்து பேசி தீர்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க அமைதியா இருந்தாலே எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட பேசிடுவாங்க. அதுதான் இவ்வளவு நாள் இருந்துட்டு வந்து அந்த பகை உணர்வு அப்படிங்கறதெல்லாம் இந்த குருவோட பயிற்சிக்கு அப்புறமா தனுர் ராசிக்காரர்களுக்கு சரியாயிரும். திருமணம் ஆகாத தனுர் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். இதுதான் நம்பர் 1 வியாழ நோக்கு. 7ஆம் இடத்துல குரு வந்து உங்களோட ராசியை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இந்த நேரத்துல உங்களுக்கு சுக்கிர புத்தியோ செவ்வாய் புத்தியோ நடந்து 7ஆம் இடத்தோட கிரகங்கள் தொடர்பு கொண்டு தசை நடத்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு திருமணம் நடந்துரும். நல்ல திருமண வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்கு, குரு பயிற்சியும் நல்லா இருக்கு இல்லையா. அப்ப இந்த ஒரு வருடம் நீங்க வந்து அந்த ஒரு வாழ்க்கைக்கான பேஸ்மெண்ட்டை போடுறதுக்கு ஒரு சரியான காலகட்டம். அடுத்தது தொழில் எப்படி இருக்கும்? சொந்த தொழில் பண்றவங்களுக்கு பொதுவாகவே இந்த 7ஆம் இடத்துல சுப கிரகங்கள் வரும்போது நல்ல மனிதர்கள், ஏன்னா தொழில் அப்படிங்கிறது 10ஆம் இடம் குறிச்சா கூட 7ஆம் இடம்ங்கிறது நம்மளை சந்திக்கக்கூடிய நபர்கள் அல்லது நம்மளோட கிளைண்ட்ஸ். நம்மளை வந்து நம்ம டெய்லி ஒருத்தரை சந்திச்சாதானே வியாபாரம் பண்ண முடியும். அது ஒரு சேவையோ அல்லது பொருளோ ஏதாவது ஒன்று இருக்கட்டுமே, ஏதோ ஒன்று நம்ம வந்து ஒருத்தர் வாடிக்கையாளரை சந்திப்போம், இல்லைன்னா நமக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய இன்னொரு வியாபாரியை சந்திப்போம், இல்லைன்னா வேற ஏதாவது நம்மளோட வேலையாட்கள், இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை சந்திச்சுட்டே தானே இருப்போம். இந்த சந்திக்கக்கூடிய தன்மையை ஒரு ஜாதகத்துல குறிக்கிறது வந்து நம்மளோட ஜாதகத்துக்கு 7ஆம் இடம். கோச்சாரத்துல 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவினால நீங்க இவ்வளவு நாள் அந்த சந்திப்புனால, கம்யூனிகேஷனால இருந்துட்டு வந்த முரண்பாடுகளை தீர்க்க ஆரம்பிப்பீங்க. நல்ல மனிதர்கள் வர ஆரம்பிப்பாங்க, நல்ல வழிகாட்டிகள் வருவாங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால பொருளாதாரம் மேம்படும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் அமைச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். உங்களுக்கு வேலையே இருக்காதுங்க, உங்க பார்ட்னரே எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நீ வீட்டிலே இருப்பா, நானே எல்லாமே பார்த்துக்கிறேன், நீ வீட்டிலே இரு, உனக்கு பங்கை மட்டும் தரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மைக்குள்ள வருவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஜாதகத்துல 7ஆம் இடம் நல்லா இருக்கணும், சரிங்களா? அதுக்காக 7ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டு நான் பார்ட்னர் நம்பி வீட்டில் இருக்கலாமான்னு கேட்காதீங்க. இது ஒரு நல்ல தருணம். அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மிகப்பெரிய அளவில் பில்ட் பண்றதுக்கு சரியான நேரம். தொழிலில் எப்படி நம்ம பார்ட்னர்ஷிப்பை சொல்றோமோ அதே மாதிரி லைஃப்லையும் நம்மளோட பார்ட்னர், ஸ்பவுஸ், கணவனோ அல்லது மனைவியோ உட்கார்ந்து பேசுறதுக்கு ஏதாவது முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பரண்டா பேசுறதுக்கு ஒரு சரியான நேரம். அதுதான் அந்த 7ஆம் இடத்துக்கு குரு வந்து அந்த ஒரு விண்டோ வந்து ஓபன் பண்ணி விடுறாரு. இதெல்லாம் தான் தனுர் ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சியின் மூலமா அனுபவிக்கக்கூடிய பலன்கள். இவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்த வருடம் நடக்கக்கூடிய 2 பெரிய கிரக பயிற்சிகள்ல
2 நல்ல ராசிகள் மிகச்சிறந்த ராஜயோக பலன்களை பெறதை நம்ம பார்த்தோம், துலா ராசியும் தனுர் ராசியும். அப்போ மற்ற எல்லா ராசிகளும் இந்த பலன்கள் எல்லாம் பெறாதா அப்படின்னா பெரும். ஆனா இதோட பெர்சன்டேஜ் அளவுக்கு பார்க்கும்போது ரொம்ப குறைவு. ஸோ அதை பெர்சன்டேஜ் நான் ஒரு அட்டவணையில் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம துலா ராசி சொல்லியிருந்தோம் இல்லையா, துலாம் வந்து 100% நல்லா இருக்குது, தனுர் ராசி ஒரு 95% நல்லா இருக்குது, அடுத்தது ரிஷப ராசி ஒரு 75% நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் கடகமும் மகரமும் ஒரே ஆங்கிள் வருவாங்க. ஏன்னா 2 பேருக்குமே அஷ்டமத்து சனி 7 சனி அப்படிங்கிறது முடியுது ஒரு 60-60%. ஆனா இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் அந்த அளவுக்கு சரியில்லை, அதனால அவங்களுக்கு 60% நம்ம கொடுக்கலாம். அடுத்தது மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் வருவாங்க. இந்த ரெண்டும் ஒரு 50% நல்ல பலன்களை இந்த வருடம் பெறுவாங்க இந்த கிரக பயிற்சியினால. அடுத்தது மிதுனமும் கன்னியும் இந்த 2 ராசிகளும் ஒரு 45% நல்ல பலன்களை பெறுவாங்க. கடைசியா சிம்மம் கும்பம் மீனம் இந்த 3 ஒரே கேட்டகரியில் வருவாங்க. இந்த 3 பேருக்குமே 7 சனி அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு 35% தான் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஈவன் கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து குரு பார்த்தா கூட அந்த ராகு வந்து ராசியில் அமர்றதுனால இந்த பட்டியல்ல இந்த மார்க் எடுக்கிறாங்க. அதனால இந்த பட்டியல நான் முதல்ல வரலையா 2வது வரலையா யோசிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு நல்ல தசை நடந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இதை நீங்க பார்க்கவே வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கறத சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்யறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.